Hi guys, welcome back to my YouTube channel. Today's plan. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட இந்த யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைலிஷ் அண்ட் ரீசார்ஜபிள் மவுஸோட அன்பாக்சிங் அண்ட் குவிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மவுஸை பற்றி சொல்லணும்னா இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ். அதை பார்த்து தான் நானே இந்த மவுஸை வாங்கினேன். இந்த மவுஸோட பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாக்ஸில் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பியூர் வியூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் ப்ளூடூத் ரேஞ்ச் 10 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக் ஃபாக்ஸ் அப்படின்ற அவங்க பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டீட்டெயில் கீழே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேட் இன் இண்டியா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்றது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் இருக்குது, ஒரு ஃபோம் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. அது போக இது கூடவே ஒரு டைப் சி டு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை டைப் சி கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்காமல் இருக்காது, அதுவே ஒரு நல்ல விஷயம். இப்போ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த மவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வியூ. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா பிளாக் கலர். இது பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்கு கொடுக்குது நம்மளுக்கு. அண்ட் பேக் சைடில் பார்த்திங்கன்னா இங்கேயுமே அவங்களோட லோகோ இருக்குது. ப்ளஸ் கீழே வந்து மேட் இன் இண்டியா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்லைட் பட்டன் அண்ட் ஒரு நார்மல் ப்ரெஸ் டைப் பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன். அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி இது கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த இதை. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெட்டாலிக் ரோலர் கொடுத்துருக்காங்க. நல்லா ரொம்பவே க்ரிப்பாக இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பட்டன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பாஸ்கி அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க இந்த இதுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மவுஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லலாம். அது போக பார்த்திங்கன்னா கீழே டிபிஐ நம்ம செட் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம 1 பை 1 பார்க்கலாம். பட் இப்போதைக்கு மவுஸோட லுக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா அவங்களோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி அடாப்டர் டாங்கல். இந்த டாங்கல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மவுஸை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த டாங்கல் யூஸ் பண்ணி நம்ம இந்த மவுஸை யூஸ் பண்ணலாம். அது போக 2 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது விச் இஸ் ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 டிவைஸ், டோட்டலாக 3 டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஒன்று டாங்கல் மூலிமா, ஒன்று மீதி இருக்க 2 வந்து நம்ம ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே போட்ட உடனே அப்படியே இதில் ஸ்டிக் ஆகிடுது. அது போக பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வெறும் 76 கிராம்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்டு இந்த மவுஸ் கிளிக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. சுத்தமாக சவுண்ட் எதுவுமே நம்மளுக்கு கேட்கல. அதே மாதிரி இந்த ரோலர்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் அதிகமாக கேட்கல, ரொம்பவே சைலண்ட்டாக தான் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இங்கே முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இந்த மவுஸுக்கு அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து ரீசார்ஜபிள் மவுஸ். நார்மலாக நம்ம மற்ற வயர்லெஸ் மவுஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது சில பேர் அவங்களே ரீசார்ஜபிள் பேட்டரி தராங்க. பட் சில பேர் வந்து தர மாட்டாங்க, நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டியும் நம்ம பேட்ரி காலி அடிச்சுட்டுருப்போ நம்ம தூக்கி போட்டு வேறு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மவுஸில் அந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இல்லை. இது வந்து ஒரு ரீசார்ஜபிள் மவுஸ். நம்ம யூஎஸ்பி கேபிள் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இது சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மவுஸோட பேட்டரி பார்த்திங்கன்னா 400 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு கிரிட் மாதிரி, ஒரு பவர் கிரிட் மாதிரியான ஒரு இது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு லைட்ஸ், எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் எரியுது. இந்த ப்ளூ கலர் லைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது மென்ஷன் ஆகுது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 3 தான் இருக்குது, 3 பார்ஸ் இருக்குது. டோட்டலாக 4 பார், அவுட் ஆஃப் விச் 3 வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா நான் சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. பட் கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஸ்டாண்ட் பை மோடில் 30 days வரும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ப்ளஸ் இது ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகுது 2.5 hours ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக் ஃபாக்ஸ்ன்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் இருக்குது. நம்ம கலர் அடிக்கடி சேஞ்ச் ஆகிருக்கு. பிங்க், ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்ற நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது.
பேக்கில் இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டாங்கிள் மோட் டு ப்ளூடூத் மோட் அண்ட் ப்ளூடூத் 1 டு ப்ளூடூத் 2 ஷஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பட்டன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுஸை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டர்ன் ஆன் பண்ணுறது, எப்படி ப்ளூடூத் மோட் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ இந்த மவுஸில் இருக்கிற டாங்கில் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த டாங்கில் எடுத்துகிட்டு நம்ம லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ப்ளூடூத் மோட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மவுஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டாங்கில் நான் இப்போ என்னோடய லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த டாங்கிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஆர் டிரைவர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண அவசியமே இல்லை. டேரெக்டாக இப்போ இந்த மவுஸை நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியுது பேக்கில் அண்ட் ஃப்ரண்ட்லையுமே ஒரு நம்மளுக்கு இண்டிகேட்டர் இருக்குது அண்ட் பவர் கிரிட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்ரி கரண்ட் ஸ்டேட்டஸ் காட்டுது. ஃபஸ்ட் இப்போ இந்த பட்டன் நம்ம புஷ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ப்ளூடூத் மோடில் தான் டாங்கிள் மோடு ஷஃபில் ஆகுது. இப்போ நான் ஃபஸ்ட் இதுக்கு போயிடுறேன், விச் இஸ் க்ரீன் கலர் லைட் இண்டிகேட் ஆகுது. இந்த க்ரீன் கலர் லைட் இண்டிகேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டாங்கிள் மோடில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டேரெக்டாகவே நீங்கள் டாங்கிள் மோடுக்கு போயிட்டு நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணாலே உங்களோட மவுஸ் கர்சல் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்சல் மூவ் ஆகிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மவுஸ் மூவ் பண்ணுறேன், இந்த கர்சல் வந்து ஒரு ஐக்கான்லேருந்து இன்னொரு ஐக்கான் போகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூடூத் மோடுக்கு போகிறேன். இந்த ப்ளூடூத் மோடில் டேரெக்டாக நம்ம ஷஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போது இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ப்ளூடூத்தை வந்து நான் கனெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிஸ்டம் போயிட்டு அங்கேருந்து நான் ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த டிவைஸை நான் பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன், ஆட் எ நியூ டிவைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால ப்ளூடூத்தில் கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிகிட்ருக்கு, இந்த லேப்டாப் சர்ச் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஃபாக்ஸ் அப்படின்றது காட்டுது. அண்ட் தட்ஸ் இட். இப்போ டேரெக்டாகவே இந்த நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மவுஸை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கர்சர் மூவ் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் ரைட்டில் நான் வந்து கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம அடுத்த மோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிபி ஆப்ஷனை பார்த்துக்கலாம். டேரெக்டாக நான் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பிடிக்கும். இன்னொரு வாட்டி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பழைய விட்டு திருப்பி வந்துடும். இதுதான் இந்த மவுஸோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிபி ஆப்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே வாட்டி லைட் பிளிங்க் ஆகுது அண்ட் மவுஸ் கர்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் க்ரீன் கலர் லைட் 2 times பிளிங்க் ஆகும், விச் மீன்ஸ் we are in the செகண்ட் மோட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா அகெயின் when compared to ப்ரீவியஸ் டைம் இப்போ கொஞ்சம் லிட்டில் பிட் பெட்டராக இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் மோடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் லைட் 3 times பிளிங்க் ஆகுது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட செகண்டை விட இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் மூவ்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோர்த் மோட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபோர்த் டைம் கிளிக் பண்ணோன்னா இந்த பிங்க் கலர் லைட் 4 times பிளிங்க் ஆகும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த மவுஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேர்டு விச் இஸ் ப்ளூடூத் 2 மோடுக்கு போவோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபோன் ஆர் உங்களோட டேப் எதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இந்த மவுஸோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை ஒரு லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா 5.1 ப்ளூடூத் வெர்ஷன் தான் கனெக்ட் ஆகுது. பட் இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 5.3 வரைக்கும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மவுஸ் கிளிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலான்ற மாதிரி எனக்கு அது பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம நார்மல் வயர்ட் மவுஸ் ஆர் வயர்லெஸ் மவுஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம கிளிக் பண்ணும்போது. இது ஒரு சைலண்ட் கிளிக் அப்படின்றதுனால அந்த ஃபீல் வரலையா என்னன்றது எனக்கு தெரியல. பர்சனலாக நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பட் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மவுஸ் நான் வாங்கினது வந்துட்டு அமேசானில் வாங்கியிருக்கேன். பட் இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஃபாக்ஸ் அவங்களோட வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 699. பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸ் இது போயிட்டுருக்குன்றது தெரில, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ ஹோப் இந்த மவுஸோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.